பிரியமான வேத ஆராய்ச்சியர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் எபேசியர் 1 அதிகாரம் 4 வசனத்தை கடைசியாய் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். அதே வசனத்தை தொடர்ந்து சிந்திப்போம். ஒருமுறை கூட அந்த வசனத்தை வாசிக்கிறேன். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. உலகம் உண்டாக்கப்படும் முன்னமே அவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று கடந்த நிகழ்ச்சியிலே சிந்தித்தோம். நமக்கு முன் அகலமான ஒரு பாதையும் இயேசுவாகிய ஒரு வாசலும் வைக்கப்பட்டிருக்கிறது. தெரிந்து கொள்வது நம்முடைய கரத்திலே தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறினேன். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை நம் வாழ்க்கையின் தலைவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவரே நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர் என்றும் சிந்தித்தோம். தெரிந்தெடுத்தலை குறித்து D.L. மூடி அவர்கள் கூறும்பொழுது, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றும், யாரெல்லாம் தெரிந்து கொள்ளவில்லையோ அவர்கள் தெரிந்து கொள்ளப்படாதவர்கள் என்றும் குறிப்பிடுகிறார். தெரிந்து கொள்வது உங்களை பொறுத்ததுதான். கர்த்தர் நம் எல்லாருக்கும் அழைப்பை கொடுத்திருக்கிறார். யாரெல்லாம் விரும்புகிறோமோ நாம் அவரை ஏற்றுக்கொள்ளலாம். என்னை தேவன் விட்டுவிட்டார் என்று யாரும் கூற முடியாது. தேவன் இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3:16 வாசிக்கிறோம். யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். யோவான் 3:16 எவனோ என்று சொல்லப்பட்டிருக்கிற இடத்திலே உங்கள் பெயரை வைத்து நீங்கள் வாசிக்கலாம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று ஒரு கூட்ட மக்கள் இருப்பதனாலே யாரெல்லாம் அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளலாம் என்று கூற முடியாது. நான் தெரிந்து கொள்ளப்படவில்லை என்று நீங்கள் கூற முடியாது. நீங்கள் இயேசுவுக்கு உங்கள் இருதயத்தை திறந்து கொடுப்பீர்கள் என்றால் நீங்களும் அவருடைய பிள்ளையாகலாம். அது ஒன்றே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம். சிலர் கூறும்பொழுது சிலருடைய மனநிலையிலே அவர்கள் விடுதலை பெற்றவர்களாக இல்லை என்று கூறுவார்கள். ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? அந்த வாழ்க்கையிலே பாவம் இருக்கிறது. வேத வசனம் பாவத்தை கண்டிக்கிறது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவண்டை வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பி வர வேண்டும் என்பதுதான் அழைப்பு. இன்றைக்கு பலர் தங்கள் பாவங்களை விட்டு வர மனமற்றவர்களாக இருக்கிறார்கள். எபேசியர் 1 அதிகாரம் 4 வசனத்திலே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று வாசிக்கிறோம். திரும்ப திரும்ப கர்த்தருடைய வார்த்தை தேவனுடைய தெரிந்தெடுப்பை குறித்து கூறுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார்? கவனியுங்கள். 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 13-14 வசனங்கள். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் இரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாயிருக்கிறோம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த இரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். கவனித்தீர்களா? அழைப்பு அவர்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் அந்த தெரிந்தெடுப்பிலே தங்களை இணைத்து கொண்டார்கள். பேதுரு என்று சொல்கிறார். கவனியுங்கள். 1 பேதுரு 1 அதிகாரம் 2 வசனம். பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது என்று எழுதுகிறார். இங்கே நமக்கு ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், தெரிந்தெடுத்தலும் பரிசுத்தமாக்கப்படுதலும் ஒன்று போலவே சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டுமே கிறிஸ்து இயேசுவுக்குள் செய்யப்படும் ஒரு காரியமாயிருக்கிறது. தேவன் உங்களை ரட்சித்திருப்பார் என்றால் நீங்கள் நல்லவர்கள் என்பதனாலே அவர் உங்களை ரட்சிக்கவில்லை. நீங்கள் நல்லவர்கள் இல்லை என்பதனாலே தான் அவர் உங்களை ரட்சித்திருக்கிறார். பவுல் இதை மிக அருமையாய் எழுதியிருக்கிறார். வாசிக்கிறேன். ரோமர் 9 அதிகாரம் 14 முதல் 16 வரை. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்திலே அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். மோசே ஜெபத்திலே கர்த்தரிடத்திலே சென்றார். அப்பொழுதுதான் மோசேக்கு பதிலாக கர்த்தர் இவ்வாறு கூறினார். மோசே, உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்கப் போகிறேன், உனக்கு நான் பதில் கூறப் போகிறேன். நீ மோசேயாக இருப்பதனாலோ அல்லது நீ ஜனங்களை விடுவித்து கொண்டு வரும் ஒரு தலைவனாய் இருப்பதனாலோ அல்ல. நான் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். அருமையான சகோதரனை சகோதரியே, இப்பொழுது நீங்களும்
தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? நீங்கள் அவரண்டை திரும்புங்கள். இதற்கு ஒரு உன்னதமான உதாரணம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 27ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். ஞாபகம் இருக்கிறதா? பவுல் அப்போஸ்தலன் ஒருமுறை மத்திய தரை கடலிலே பிரயாணம் செய்து கொண்டிருந்தார். ஒரு பெரிய புயல் வந்தது. கப்பல் அமிழத்தக்கதாக அது புயலிலே மாட்டிக்கொண்டது. கப்பலின் எடையை குறைப்பதற்காக எவ்வளவோ பொருட்களை எல்லாம் எடுத்து கடலிலே போட்டு விட்டார்கள். அந்த நேரத்திலே பவுல் அப்போஸ்தலன் கப்பல் தலைவனிடத்திலே என்ன சொன்னார் தெரியுமா? வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரை. ஆகிலும் திட மனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பற்சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராணச்சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். கவனித்தீர்களா? இது ஏற்கனவே கர்த்தர் அறிந்திருந்த ஒரு காரியம். இதுதான் தெரிந்தெடுத்தல். பவுல் அப்போஸ்தலனோடு கப்பலிலே பிரயாணம் செய்த ஒருவரும் மரித்து போகிறதில்லை என்பது தேவனுடைய தெரிந்தெடுப்பு. கப்பலில் இருந்த ஒருவரும் மரித்து போகக்கூடாது என்பதுதான் தேவனுடைய தெரிந்தெடுப்பு. ஆனால் பவுல் இவ்வாறு பேசிய பின்னரும் சில மாலுமிகள் ஒரு சிறிய படகை கடலிலே இறக்கி தாங்கள் மட்டும் தப்பித்துக்கொள்ள எத்தனை பண்ணினார்கள். அப்பொழுது பவுல் 100க்கு அதிபதியையும் சேவகரையும் நோக்கி, இவர்கள் கப்பலிலே இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள் என்று கூறினான். இந்த நேரத்திலே கப்பலின் தலைவன் பவுலை பார்த்து, என்ன, சிறிது நேரத்திற்கு முன்னேதானே கப்பலில் இருக்கிற எவருமே மரித்து போகப் போவதில்லை என்று கூறினாய் என்று கேட்டிருக்கலாம். அவனுடைய கேள்வியும் சரியானது. அதைத்தான் பவுல் அப்போஸ்தலனும் கூறியிருந்தார். அதுதான் தேவனுடைய திட்டப்படியான வாக்குத்தத்தம். ஆனால் அதற்கு நிபந்தனை என்ன? மாலுமிகள் அத்தனை பேரும் கப்பலிலேயேதான் இருக்க வேண்டும். அதுதான் மனிதன் செய்ய வேண்டிய காரியம். இப்பொழுது யாரெல்லாம் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அது நமக்கு தெரியாது. ஒருமுறை ஸ்பர்ஜன் அவர்களிடத்திலே ஒருவர் வந்து, ஐயா, நீங்கள் விசுவாசிப்பதையே நானும் விசுவாசிப்பேன் என்றால் நீங்கள் பிரசங்கிப்பது போல நான் பிரசங்கிக்க மாட்டேன். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்று கூறுகிறீர்கள். என்றாலும் எல்லாருமே ரட்சிக்கப்பட முடியும் என்பது போல நீங்கள் பிரசங்கிக்கிறீர்களே என்று கேட்டான். அதற்கு ஸ்பர்ஜன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஆம், என் பிரசங்கத்தை கேட்கிற அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட முடியும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் முதுகிலை மட்டும் தேவன் ஒரு மஞ்சள் கோடும் கருப்பு கோடும் போட்டு இருப்பார் என்றால், தெருவழியே செல்லும் பொழுது எல்லாருடைய சட்டையையும் தூக்கி பார்த்து அவர்களை தேவன் குறித்திருக்கிறாரா என்பதை பார்ப்பேன். அப்படிப்பட்ட மனிதனுக்கு மட்டுமே செய்தியை கூறுவேன். ஆனால் தேவன் அப்படி செய்யவில்லையே. அவர் சகல ஜாதிகளுக்கும் சுசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாகவே கூறியிருக்கிறார். யார் யார் விரும்புகிறார்களோ, யார் யார் உள்ளத்தின் ஆழத்திலே வாஞ்சிக்கிறார்களோ அவர்கள் எவருமே இயேசு பண்டை வர முடியுமே. இதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. எனவே அதற்கு நான் கீழ்ப்படிந்துதான் இவ்வாறு எல்லாரும் ரட்சிக்கப்பட முடியும் என்பது போல பேசுகிறேன் என்று கூறினார். மற்றும் ஒருவர் இதே சத்தியத்தை குறித்து சொல்லும் பொழுது, பரலோகத்தின் வாசல் கதவிலே வெளியே இருந்து பார்க்கும் பொழுது நானே வாசல், யார் யார் விரும்புகிறார்களோ அவர்கள் யாவரும் உள்ளே பிரவேசிக்கலாம் என்று எழுதப்பட்டிருக்குமாம். எந்த மனிதனையும் என்று சொல்லும் பொழுது அது உங்களையும் குறிக்கிறது, என்னையும் குறிக்கிறது. நீங்களும் அவருக்குள் வந்து நல்ல மேய்ச்சலையும் ஜீவனையும் கண்டடையலாம். நீங்கள் யாராயிருந்தாலும் சரி. பரலோகத்திற்குள்ளே கடந்து சென்ற பிறகு அந்த கதவை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், உலக தோற்றம் முதற்கொண்டு இயேசுவுக்குள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று எழுதப்பட்டிருக்குமாம். ஆனால் நம்மில் எவருமே பரலோகத்தின் கதவினுள்ளே நுழைந்து மறுபக்கத்திலே எழுதப்பட்டிருப்பதை பார்க்கவில்லை. எனவே தேவனே திருச்சபையை திட்டமிடுகிறார் என்பதை பூரணமாய் நாம் விசுவாசிக்கலாம். அவருக்கே அந்த உரிமை இருக்கிறது. நீங்கள் ஒருவேளை இப்பொழுது உங்கள் வீட்டை கட்டிக்கொண்டிருக்கலாம். அஸ்திபாரம் மட்டும்தான் நீங்கள் போட்டிருக்கிறீர்கள். என்றாலும் உங்களுடைய கரத்திலே உங்களுடைய வீட்டிற்கான வரைபடம் இருக்கிறது. வீடு கட்டி முடித்த பின்னர் எந்தெந்த பொருட்கள் எந்தெந்த இடத்திலே இருக்கப் போகிறது, எந்தெந்த காரியங்களை எந்தெந்த இடத்திலே நீங்கள் வைக்கப் போகிறீர்கள் என்பதையெல்லாம் நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்களே இவைகள் எல்லாவற்றையும் திட்டமிட்டிருக்கிறீர்கள். இதற்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அறிவு தேவையானது என்பதில்லை. நீங்கள் அதை செய்வதற்கு எல்லா உரிமையும் பெற்றவர்களாயிருக்கிறீர்கள். அதே போலத்தான் தேவன் திருச்சபையை திட்டமிட்டிருக்கிறார். இது அவருடைய உலகம்.
திருச்சபை அவருடைய திருச்சபை. அவருடைய திட்டம் என்ன? தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டு விட்டார். இந்த 4வது வசனத்திலே பார்க்கிற அன்பில் என்கிற வார்த்தையானது நேரடியாக 4வது வசனத்தோடு தொடர்புடையதாக இல்லை. ஆனால் 6ஆம் வசனத்தோடு மிக தொடர்புடையதாய் காணப்படுகிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கிறேன். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். இதை தேவன் தம்முடைய அன்பினாலே செய்திருக்கிறார். இங்கே முன் குறித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே என்று ஒருவேளை நீங்கள் கூறலாம். தெரிந்தெடுத்தல் என்பது எப்படி இஸ்ரவேலருக்கு பயத்தை கொடுக்கும் ஒரு வார்த்தையாக இருக்கிறதோ, அதே போல முன்குறித்தல் என்ற வார்த்தையும் சிலருக்கு பயத்தை கொடுக்கிறது. ஆனால் பிரியமானவர்களே, இது வேத புத்தகத்தில் உள்ள மிக அற்புதமான வார்த்தைகளுள் ஒன்று. இந்நாட்களிலே நாம் அதிகமாக இந்த வார்த்தையை கேட்கிறதில்லை. வேதத்தை முறையாக கற்றுக்கொள்ளும் பணியிலே நாம் ஈடுபடாமல் இருந்திருப்போம் என்றால் இந்த வார்த்தைகளை நாமும் தவற விட்டுவிட வாய்ப்பு இருக்கிறது. இப்படியெல்லாம் முறையாக கற்றுக்கொள்ளாமல் இருப்போம் என்றால் நாமும் விசுவாசிகளுக்கு, பரிசுத்தவான்களுக்கு தேவன் கொடுக்கும் ஆறுதல் என்ற தலைப்பிலே மட்டும் பேசி கடந்து சென்று விடுவோம். நாமும் தேவன் நமக்கு தரும் ஆறுதலை குறித்து படிக்கிறோம். அதே நேரத்திலே தேவன் நமக்கு கொடுக்கும் மருந்தை குறித்தும் நாம் பார்க்கிறோம். எச்சரிப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். சிலருக்கு மருந்தை எடுத்துக்கொள்ள விருப்பமில்லை. ஆனால் அதை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது. பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்காக ஒரு நாள் உறுதியாக நிற்கும்படியாக நாம் அவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். இதை அறிந்திருப்பது உங்கள் வாழ்க்கையிலே பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. தேவன் திருச்சபையை திட்டமிட்ட பொழுது நாம் நித்தியத்தையும் கடந்தவர்களாயிருக்கிறோம். தேவன் திருச்சபையை திட்டமிடும் பொழுது அதை அப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் என்று அவருக்கு எந்த ஆலோசனையையும் நாம் கொடுக்க முடியாது. ஏனென்றால் நாம் அப்பொழுது இல்லை. இப்பொழுது அவரே அதை தாம் எப்படி செய்தார் என்பதை நமக்கு சொல்லுகிறார். இப்பொழுது அவர் நம்மை பார்த்து சொல்வதென்ன? ஒன்று, நீ இதை ஏற்றுக்கொள் அல்லது விட்டுவிடு. இவ்வாறுதான் நான் இதை செய்தேன். ஒருவேளை இது உனக்கு பிரியமில்லாத ஒன்றாய் இருக்கலாம். ஆனால் இதுதான் என்னுடைய வழிமுறை. அண்ட சராசரங்களையும் ஆளுகிறவர் நான் தான் என்கிறார். தேவன் தம்முடைய ஆளுகையை எந்த கட்சிக்கோ எந்த தனி மனிதனுக்கோ அவர் ஒப்படைக்கவில்லை. அதற்காக நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். பிரியமானவர்களே, திருச்சபையை திட்டமிட்டு தேவன் நமக்காக 3 காரியங்களை செய்திருக்கிறார். முதலாவதாக அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று பார்த்தோம். இது பலருக்கு விழுங்க முடியாத ஒரு மாத்திரையைப் போல இருக்கிறது. இரண்டாவதாக நாம் அவரை தொழுது கொள்ளும்படியாக நம்மை அவர் முன்குறித்திருக்கிறார். மூன்றாவதாக தமக்கு பிரியமானவரில் பிதா நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். தெரிந்தெடுத்தலை குறித்து நான் மீண்டும் கூற விரும்புகிறேன். இன்று மக்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்படாததினாலே அவரை விட்டு தூரமானவர்களாக வாழவில்லை. அவர்கள் பாவத்திலே இருப்பதினாலும் அப்படித்தான் அவர்கள் வாழ விரும்புவதினாலும் அவர்களே அந்த பாதைதான் வேண்டும் என்று தெரிந்து கொண்டிருக்கிறபடினாலும் தான் அவர்கள் தேவனை விட்டு தூரமாய் போய்க் கொண்டிருக்கிறார்கள். தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று கூறுவதனாலே மனிதனுக்கு தேவன் கொடுத்துள்ள தெரிந்து கொள்ளும் சுயாதீனத்தை அவர் எந்த விதத்திலேயும் மீறவில்லை. தேவனை விட்டு தூரம் போன மனிதன் அந்த தெரிந்தெடுப்பை தானே செய்து கொள்கிறான். அகஸ்டின் எனும் தேவ மனிதர் கூறும்பொழுது, தேவனிடத்திலே இலவசமான கிருபை இல்லை என்றால் அவர் எப்படி உலகத்தை ரட்சிக்க முடியும்? மனிதனுக்கு தெரிந்தெடுக்கும் சுயாதீனம் இல்லை என்றால் தேவன் எப்படி உலகத்தை நியாயம் தீர்க்க முடியும் என்று கேட்கிறார். மீண்டுமாக பவுலுடைய ஒரு தெளிவான கூற்றை வாசிக்கிறேன், கவனியுங்கள். ரோமர் 9:14. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்திலே அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. ஆம் பிரியமானவர்களே, தேவனிடத்திலே அநீதி உண்டென்று நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தாலும் உங்கள் மனதை மாற்றிக்கொள்ளுங்கள். சில சுவிசேஷ புத்தகங்களிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் முன்னாலே வரும்படியாய் அழைக்கப்படுவார்கள். அப்படி முன்னால் வருவதும் முக்கியம் என்று சில இடங்களிலே கூறப்படுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் முன்னால் எழுந்து செல்வதனாலே தேவன் உங்களை ரட்சிக்கவில்லை. நாம் நல்லவர்களாய் இருப்பதனாலே தேவன் நம்மை ரட்சிக்கவில்லை. ஒரு குறிப்பிட்ட திருச்சபையைச் சேர்ந்தவர்களாய் நீங்கள் இருப்பதனாலே தேவன் ரட்சிக்கவில்லை. நாம் தேவனிடத்திலே திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதனாலும் தேவன் நம்மை ரட்சிக்கவில்லை. தேவன் மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறார். அவர் தமது இரக்கத்தை காட்டினபடினாலேதான் அவர் நம்மை ரட்சிக்கிறார். மோசேயினிடத்திலேயும்
இதையே தான் அவர் கூற வேண்டியதிருந்தது. மோசே தேவனிடத்திலே சென்று, நான் மோசே வந்திருக்கிறேன், நான் தான் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே வழிநடத்தி கொண்டு வந்தவன், எகிப்திலே நான் உன்னதமான ஒரு நிலைமையிலே இருந்தேன், அங்கிருந்து என்னை கொண்டு வர நீர் கஷ்டப்பட்டீர், எனவே இப்பொழுது நீர் என் ஜெபத்தை கேட்க வேண்டும் என்று எண்ணியிருக்கலாம். ஆனால் மோசே ஒருபொழுதும் அவ்வாறு ஜெபிக்கவில்லை. கர்த்தரே மோசேயை பார்த்து, நான் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று கூறினார். அதாவது தான் மோசேயினுடைய ஜெபத்தை கேட்டு மோசேக்கு பதிலளிப்பேன் என்பதை குறித்து கர்த்தர் உறுதியளித்தார். அதற்கு காரணம் கர்த்தர் யாராய் இருக்கிறார் என்பதனாலேயே ஒழிய மோசே சிறந்த காரியங்களை செய்ததினாலே அல்ல. ரோமர் 9:16 விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம் என்று வாசிக்கிறோம். அருமையானவர்களே, நான் ஒரு நாள் பரலோகத்திற்கு செல்லப் போகிறேன். நான் நல்லவனாக இருந்தேன் என்பதற்காக அல்ல. நான் என்னை அறிந்திருக்கிறபடி நீங்கள் என்னை அறிந்திருக்கவில்லை. அப்படி அறிந்திருப்பீர்கள் என்றால் என்னுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க விரும்ப மாட்டீர்கள். இவ்வாறு கூறுவதனாலே கேட்பதை நிறுத்திவிடாதிருங்கள். உங்களை நீங்கள் அறிந்திருக்கிறபடியே நான் அறிவேன் என்றாலும் நானும் ஒருவேளை உங்களோடு பேசிக் கொண்டிருக்க மாட்டேன். எனவே தொடர்ந்து நாம் ஒருவரோடு ஒருவர் தொடர்புடையவர்களாகவே இருப்போம். சரியா? நாம் எல்லாருமே ஒரே படகிலே தான் இருக்கிறோம். நாம் எல்லாரும் தேவனை விட்டு தூரம் சென்றவர்கள்தான். நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதனாலோ ஒரு திருச்சபையின் அங்கமாய் இருப்பதனாலோ நாம் பரலோகம் செல்லப் போவதில்லை. அல்லது ஞானஸ்நானம் பெற்றிருப்பதனாலோ நாம் பரலோகம் செல்லப் போவதில்லை. நாம் பரலோகத்திற்கு செல்லப் போவதற்கான ஒரே காரணம் தேவனுடைய இரக்கம். நாம் தேவனை விட்டு தூரம் போன பாவிகள். நாம் தகுதியற்றவர்கள் என்பதை உணர்ந்து கர்த்தரிடத்திலே வர ஆயத்தப்படாத வரை நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. பாவிகளுக்கு இரக்கம் காட்டவே தேவன் ஆயத்தப்பட்டார். எனக்கு அறிவுபூர்வமான பிரச்சனைகள் இருக்கின்றன, அதுவே எனக்கு தடையாக இருக்கிறது என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். யோனாவின் சரித்திரத்தையோ நோவாவின் சரித்திரத்தையோ என்னால் நம்ப முடியவில்லை, எனவே நான் ரட்சிக்கப்பட முடியவில்லை என்று நீங்கள் கூற முடியாது. பிரியமானவர்களே, வேத வசனம் வெறுக்கும் பாவம் நம்முடைய வாழ்க்கையிலே இருப்பதே நம்முடைய பிரச்சனைக்கு காரணம். நம்முடைய இருதயம் அவருக்கு நேராய் திரும்ப ஆயத்தமாகும் பொழுது அவர் நம்மை ரட்சிக்கிறார். அவர் என்னையும் உங்களையும் பரலோகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று, அதற்கான வழி இதுவே என்று அவரே உலக தோற்றத்திற்கு முன் திட்டமிட்டு விட்டார். நாம் அங்கே சென்ற பிறகும் அவரே இவை எல்லாவற்றையும் செய்தவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். 6வது வசனத்திலே நாம் பார்ப்பது போல தம்முடைய அன்பினாலேயே தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். அன்பும் முன்குறித்தலும் ஒரே நேரத்திலே தங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதை பலர் அறியவில்லை. ஆனால் அது அப்படித்தான் பிரியமானவர்களே. இந்த வசனத்திலே கர்த்தருடைய அன்பு ஈடுபாடு கொண்டிருக்கிறது. ஆனால் பலருக்கு இது பயத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. முன்குறித்தல் என்ற வார்த்தை புரோரிசோஸ் என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்திருக்கிறது. இதன் பொருள் என்னவென்றால் அடையாளப்படுத்தப்பட்ட அல்லது பிரித்தெடுக்கப்பட்ட என்பதாகும். இந்த முன்குறித்த என்ற வார்த்தையை ரட்சிக்கப்படாத எவர்களை குறித்தும் நாம் கூற முடியாது. தேவன் இவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட மாட்டார்கள் என்று எவரையுமே முன்குறிக்கவில்லை. நீங்கள் ரட்சிக்கப்படாத ஒருவராயிருப்பீர்கள் என்றால் தேவன் கொடுத்திருக்கிற வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளவில்லை. நீங்களே அவருடைய ரட்சிப்பை புறக்கணித்து விட்டீர்கள். இது எப்படி இருக்கிறது என்றால், ஒரு மனிதன் மரண தருவாயில் இருக்கிறான். அப்பொழுது ஒரு வைத்தியர் வந்து, இந்த மருந்தை நீ உட்கொள்வாய் என்றால் நீ உயிரோடு வாழலாம் என்று கூறுகிறார். ஆனால் மரண தருவாயில் இருக்கும் அவன் அந்த வைத்தியரை பார்த்து, நான் உங்களையெல்லாம் நம்பப் போவதில்லை என்று அந்த மருந்தை உட்கொள்ளாமல் இருப்பான் என்றால் அவருடைய மரணத்திற்கு காரணம் யார்? அவன்தான். ஆனால் அருமையானவர்களே, தேவனை விட்டு தூரமாயிருக்கிற அத்தனை பேருக்கும் தேவன் ஒரு மார்க்கத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் விரும்பினால் அதை பெற்றுக்கொள்ளலாம். அதை தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடைய கரத்திலேயே இருக்கிறது. எனவே முன்குறித்தல் என்பது ரட்சிக்கப்பட்டவர்களை குறித்து மட்டுமே பேசுகிறது. இது உண்மையாகவே என்ன சொல்கிறது? தேவன் 100 ஆடுகளோடு புறப்பட்டு சென்ற பொழுது 100 ஆடுகளோடேயே அவர் திரும்ப வரப்போகிறார். ரோமர் 8:28-29 கவனியுங்கள். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார்.
டாக்டர் ஆர்.ஏ. டோரி என்பவர் சொல்லும் பொழுது, இந்த வசனம் களைத்து போன ஒரு இருதயத்திற்கு அருமையான ஒரு தலையணை என்று கூறுகிறார். கவனித்தீர்களா? தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் அவருடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். மேலை நாடுகளிலே ஆடுகளை மேய்ப்பதற்காக தூரமான இடங்களுக்கு செல்ல வேண்டும். அப்படி கடந்து செல்லும் பொழுது வழியிலே பல ஆடுகள் தொலைந்து மரித்து போய் 65% ஆடுகளை சந்தையிலே கொண்டு வந்து சேர்த்தாலே லாபம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். எனவே ஒரு ஆடு 2 ஆடு காணாமல் போனால் அது அவர்களுக்கு பெரிய காரியமாய் தெரியாது. இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொன்னார். அதிலே ஒரு மேய்ப்பன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்தான். ஒரே ஒரு ஆடு தொலைந்து போய்விட்டது. அருமையானவர்களே, நம்மிலே பலர் ரட்சிக்கப்பட்ட பிறகும் தொலைந்து போய்விடுகிறோம். இப்படி நடப்பதனாலே நம்முடைய ரட்சிப்பை நாம் இழந்து போகிறோம் என்பதல்ல, அவரோடு உள்ள தொடர்பை நாம் இழந்து போய்விடுகிறோம். சிலர் தங்கள் வாழ்க்கையிலே தங்கள் ரட்சிப்பையே இழந்து போய்விட்டோம் என்று எண்ணும் அளவிற்கு தூரமாய் போய்விடுகிறார்கள். ஆனால் தொலைந்து போன ஒரு ஆடு எவ்வளவு தூரம் போனாலும் அது ஒரு ஆடாகவே இருக்கிறது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி தெரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் பிரியமானவர்களே நம்முடைய நிலைமை. நாம் தேவனை நோக்கி பார்க்கிறதில்லை, அவரை விட்டு தூரமாய் போகிறோம். எனவே மீட்பர் என்ன செய்கிறார்? தன்னுடைய காணாமல் போன ஆட்டை தேடி அலைகிறார். பல இடங்களிலே ஆடுகளை மேய்க்கிறவர்கள், ஆடுகளுக்கு சொந்தமானவர்கள் குளிர் நேரத்திலோ வெயில் நேரத்திலேயோ தங்கள் ஆடுகளை தேடி தூரமாய் செல்லுகிறதில்லை. ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பர் உண்டு. அது போனால் போகட்டும் என்று அவர் ஒருபொழுதும் கூறுகிறதில்லை. 100 ஆடுகளோடு நான் ஆரம்பித்தேன், 100 ஆடுகளோடே நான் நிறைவு செய்வேன் என்றுதான் அவர் சொல்லுகிறார். இதுதான் பிரியமானவர்களே முன்குறித்தல் என்பது. இதை அவர் தமது அன்பினாலே செய்கிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 27-28 வசனங்களை பாருங்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப் போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், ஆடுகள் ரட்சிக்கப்படுகிறது என்றால் அது சிறந்த ஆடுகள் என்பதனாலே அல்ல, அது அறிவீனமான ஆடுகளாய் இருப்பதனாலும், அவை பாதுகாப்போடு இருக்கிறது என்றால் அந்த ஆட்டின் அற்புதமான மெய்ப்பராலுமே அவ்வாறு அது இருக்கிறது. இது மிக உன்னதமான ஒரு சத்தியம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்திற்கான தண்டனையையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினாலே உங்களுக்கு விருப்பமானால் நீங்கள் மனமுவந்து அவரை உங்கள் இரட்சகராக, வாழ்க்கையின் தலைவராக, உங்கள் கர்த்தராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். தெரிந்து கொள்ளுதல் உங்கள் கரத்திலே தான் இருக்கிறது.